37 சங்கீதம் 27வது வசனம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் மகனே மகளே, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நீ நிலைத்திருப்பாய். தீமைன்னு தெரியுதா? அதை விட்டு விலகிரு, நன்மை செய், அப்பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். வேலை நிரந்தரமே இல்லை, நிலைச்சிருக்குமான்னு தெரியல. பிஸ்னஸ் அப்பப்போ அப் அண்ட் டவுனாக இருக்கு, நிலைச்சிருக்குமான்னு தெரியல. சூழ்நிலை பார்த்தா பொருளாதார பிரச்சனை, பஞ்சம், வீழ்ச்சிகள் இதெல்லாம் பார்த்தா நிற்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு வேலை நிரந்தரமாக இருக்குமா, நிலைச்சிருப்பனான் அப்படின்ற பயம், பிஸ்னஸ் நிலையா இருக்குமா அப்படின்ற பயம், ஊழியத்தில் இந்த மாதிரி பிரச்சனை என்னால் இங்கே நிலைத்திருக்க முடியுமான்னு பயம், இப்படி நிறைய பேருக்கு பயம். ஆனால் நீங்கள் நிலைத்திருக்கணுன்றது ஆண்டோடைய விருப்பம். நீங்கள் நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணுமா? தீமை விட்டு விலகணும். தீமையாய் தோன்றுகிற எந்த காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். இந்த 2 காரியத்தில் கவனம் செலுத்துங்க. தீமை விட்டு விலகணும், நன்மை செய்யணும். அப்போ நீங்கள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு காவல்துறையில் பணி செய்கிற ஒரு சகோதரரை தெரியும். அவர் ஒரு காவல் இருந்தாக்கி இந்த காவல் நிலையத்தில் பல பேர் இருப்பாங்கல்ல. இவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அது லஞ்சமே வாங்குவதில்லை, எதுவுமே. பண்டிகை நாட்கள் விசேஷன்னு கொடுத்தா கூட எதையுமே வாங்க மாட்டார். நான் அது எனக்கு போதும், சம்பளம் ஆண்டவர் தர்றாரு, வேலை செய்கிற கூலி அது போதும், நான் இந்த தீமையான காரியம் லஞ்சம் வாங்குற தீமை வாங்க மாட்டேன்னு. அதனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவருக்கு என்ன பேருன்னா சாமியார்னு பேர் அவருக்கு. சாமியார் அப்படிதான் கூடுவாங்க. மேல் அதிகாரி அவர் ரொம்ப தாராளமா சந்தோஷமா வாங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர். அதனால இவர் வாங்க மாட்டார்ல. அதனால முதல்ல கொஞ்சம் மனசாட்சி உறுத்துச்சு. எல்லாரும் ஷேர் பண்ற, இந்த ஆள் மட்டும் வாங்க மாட்டேங்கிறாருன்னு கொஞ்சம் அவர் மேல கஷ்டம், ஒரு வருத்தம் இருந்தது. அதனால சாமியாரன் தான் கூடுவாங்க. அவரை பரிகாசம் பண்ணுவாங்க, கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து அவர் கிண்டல் பண்ணுவாங்க. அவர் எதையும் கண்டுக்க மாட்டார். நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், நான் உண்மையா நடக்கணும், அதை தீமையான காரியத்தை செய்ய மாட்டேன், நான் மாதிரி உறுதியா இருந்தார். என்ன ஆச்சுன்னாக்கி அவருடைய மேல் அதிகாரிகள் இவரை பற்றி அறிந்து முக்கியமான காரியம்னா இவரை தான் கூப்பிட்டு இவர்கிட்ட தான் கொடுத்து அனுப்புவாங்க, இவரை தான் செய்ய சொல்லுவாங்க. எல்லாருக்கும் மத்தியில் அவர் கனப்படுத்தப்பட்டார். ஆனால் பரிகாசம் பண்ணார் பாருங்க. ஒரு நாள் லஞ்சத்தில் பிடிக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டாரு. ஆனால் நிலைத்திருக்க முடியல வேலையில். அவரை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் நேர்மையாக இருந்ததுனால நிலைத்திருக்கிறார்.